கடந்த 28ஆம் தேதி அதிகாலை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துக்கு ஈரானிலிருந்து எரிவாயு ஏற்றி வந்த கப்பலும் மும்பையிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. எண்ணூர் துறைமுகத்திலிருந்து 2 கடல் மைல் தொலைவில் நடந்த இந்த விபத்தில் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த தான் காஞ்சிபுரம் என்ற கப்பலில் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. முதல் நாள் திருவொற்றியூர் மற்றும் எண்ணூர் பகுதியில் மட்டும் காணப்பட்ட எண்ணெய் படலம் தற்போது திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. எண்ணெய் படலத்தை அகற்ற 4 நாட்களாக பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் நிலையில் மீன்கள், ஆமைகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் தொடர்ந்து செத்து மிதக்கின்றன. கடலில் இருக்கும் கச்சா எண்ணெய் படலம் காரணமாக எண்ணூர் முதல் திருவான்மியூர் வரை 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ஃபைபர் மற்றும் கட்டுமரங்களில் மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். மேலும் சென்னை பகுதிகளில் மீனவர்கள் கடலில் இருந்து கொண்டு வந்து விற்கும் மீன்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் எண்ணெய் படலம் கரையில் இருந்து 2 கடல் மைல் வரை மட்டுமே பரவியுள்ளதால் நடுக்கடலில் பிடிக்கப்படும் மீன்களை சாப்பிடுவதால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்று மீனவர்கள் கூறியுள்ளனர். பொதுமக்களின் அச்சம் காரணமாக மீன் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாளொன்றுக்கு 20 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் காசிமேடு சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய்க்கு மட்டுமே மீன் விற்பனை நடைபெற்றதாக கூறும் மீனவர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். கடல் நீரில் கலந்துள்ள கச்சா எண்ணெயை அகற்ற கழிவுநீர் உறிஞ்சும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேடு பகுதியில் கடல் நீரில் கலந்துள்ள கச்சா எண்ணெய் படலத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி ஆய்வு செய்தார். அவருடன் ஆய்வில் ஈடுபட்ட மீன்வளத்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் நமது செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி, கடற்கரையில் ஒதுங்கும் கச்சா எண்ணெயை கழிவுநீர் அகற்றும் லாரிகள் மூலம் தண்ணீருடன் சேர்த்து அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மெட்ரோ வாட்டர்லேருந்து சூப்பர் சக்கர் ஒரு 3 சூப்பர் சக்கர் வந்து இப்போ ரைட் நோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர் சக்கரை வச்சுட்டு இந்த ஆயில் படலத்தை வந்து எடுக்கிற அந்த நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். மற்ற எந்த பிளேசஸ்லையும் இந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் காசிமேடு கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. மற்ற இடங்கள்ல இல்லை. பட் அவங்க தொடர்ந்து கோஸ்ட் கார்டு வந்து ஹெலிகாப்டர் மூலயமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து செட்டில் ஆகிறத இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம்.